உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எவ்வளவு பெரிய குடும்பத்திற்கு நம்ம தம்பி மேல அபாண்டமா பழிய போட்டாங்களே, என்னாச்சு சம்பந்தி? அக்கா பார்வதி சொல்லிட்டாங்களே சம்பந்தி, பழி சொன்னது யார் மேல? இந்த குடும்பத்தோட இன்னொரு தூண் மேல. யார் சம்பந்தி அவங்க? உங்க தம்பி மேல கை வைக்க அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எந்த தைரியத்துல அவங்க கை வச்சாங்க? எப்படிப்பட்ட குடும்பம்? இந்த குடும்பத்து ஆளுன்னு தெரிஞ்சு அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களையெல்லாம் சும்மா விடக்கூடாது சம்பந்தி. அவங்க யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இதுல ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடவே மாட்டேன். இது தனிப்பட்ட ஒருத்தர் பண்ணதில்ல சம்பந்தி, ஊர்க்காரங்க மொத்தமா சேர்ந்து பண்ணது. இத நாம எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் மெதுவா தான் அணுகணும். சம்பந்தி, எந்த வீட்டுல இருக்கிற ஆளை பத்தி குறை சொல்லியிருக்கோம் கவலைப்படாத. இந்த ஊரை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்க தம்பி அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மான மரியாதையெல்லாம் கெட்டு போயிடும். வர்றது வரட்டுங்க, நான் போய் உங்க தம்பியை கூப்பிட்டு வந்தாரேன். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பார்த்துக்குவோம். என்ன தடுக்கிறவன் எவனா இருந்தாலும் அவனை அங்கேயே வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். எனக்கு அது கௌரவம் தாங்க. ஆனா தம்பி அங்க இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கே கலங்கம்ல. அதுக்கப்புறம் வர்றதை நம்ம கோர்ட்ல பார்த்து. அவசரப்பட வேண்டாம் சம்பந்தி, இது முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி. பார்த்து பதமா தான் எடுக்கணும். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்துல பேசிக்கலாம். என் தம்பி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும், இங்க எல்லாருக்கும் தெரியும். சாட்சியும் சந்தர்ப்பங்களும் அவனுக்கு எதிராக இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சிவா சொன்னாதானே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. நீங்களும் உதவ மாட்டீங்க. உதவி பண்றதுக்கு ஒருத்தர் வந்தா அதையும் ஏத்துக்க மாட்டீங்கன்னா என்ன மாமா அர்த்தம்? ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் பஞ்சாயத்து வச்சு தீர்த்து வைக்கிற நாம நம்ம குடும்பத்து பிரச்சனைங்கிறதுக்காக அத நாமளே கையில எடுத்துக்க கூடாது. அங்க என் புருஷனை ஒரு திருட மாதிரி மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. அத பார்க்கும் போது என் மனசு எப்படி பதறது தெரியுமா? எப்படி வாழ்ந்த மனுஷன் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அழாதம்மா. ஆளோட தராதரம் பார்க்காம குற்றம் சுமத்தி ஒரு பெரிய மனுஷனை பஞ்சாயத்து மரத்துல கட்டி வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் நாம போய் நீதி நேர்மை நியாயம்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை சம்பந்தி. ஒருவேளை உங்க தம்பி தப்பே பண்ணியிருந்தாலும் நாம அவரை காப்பாத்தி தானே ஆகணும். உயிரே போனாலும் ஏன் தம்பி தப்பு பண்ணிருக்க மாட்டான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.